BB9 தமிழ் கலகட்ட ஆரம்பிச்சிருக்கு. முதல் போனியாக திவாகர் அண்டு பிரவீன் ரெண்டு பேரும் சண்டையில் இறங்கியிருக்காங்க. மிக முக்கியமாக வாட்டர்மெலன் ஸ்டார் தாக்கப்பட்டார், புழக்கப்பட்டார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிக் பாஸ் சீசன் 9 கலக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. முதல் போட்டியாளராக உள்ளர நுழைஞ்சவர் டாக்டர் திவாகர், ரைட். இந்த டாக்டர் திவாகரே பிரச்சனையாச்சு. பிரவீன் என்ன பண்ணார்னா, பெங்களூர்லேருந்து வந்திருக்கார் இல்லையா, அவர் ஹாலிவுட்லாம் போகிறேன்னு சொன்னார் இல்லையா. ஏன்னா என் பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பதிய ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ பிரவீன் தான் என்ன பண்ணுறாருனா, முதல் நாள் நைட்டே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிது. இவர் எப்போவுமே டாக்டர்னு இவர் சொல்லிட்டு இருப்பார். டாக்டர் பிடி, அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்றத பிடின்றதை மென்ஷன் பண்ணோம். நீங்கள் எம்பிபிஎஸ்லாம் படித்து முடித்தா மட்டும்தான் நீங்கள் வெறும் டாக்டர் போட முடியும். டாக்டர்னு போடலாம். நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்னும் போது நீங்கள் டாக்டர் பிடின்னு சைடில் நீங்கள் போட்டாகணும் அப்படின்றது அங்கே வாதம். ஸோ இதிலே பிரவீனுக்கும் அண்டு திவாகருக்கும் முதல் அதுதான் ஃபஸ்ட்டு, ஓகேவா. ஸோ இதை தொடர்ந்து என்னால் அங்கங்கே இருக்கிற கிளிப்ஸ் வச்சும் கொஞ்சம் விஷயங்களை வச்சு தான், ஏன்னா இப்போ தொடர்ந்து இதெல்லாம் பார்க்கவே முடியாது யாராலையுமே, ஓகே. ஆனால் வாட் இஸ் அ கான்டெஸ்ட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதற்கு முன்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹைப் பட்டன் படம் மறந்துடாதீங்க, லைக் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் இது ரெண்டுமே போகிற போக்கில் மறந்துடுறீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ லைக்கு ஹைப்பு பட்டன் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க, கமெண்ட் போடுறதுக்கும் மறந்துடாதீங்க, உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை செய்யுங்க, ரைட். ஸோ திவாகரை பொறுத்தவரையும் அவர் டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் பிடி, டாக்டர் பிடி அப்படி தான், ஓகே. ஆனால் அவர் எல்லா இடத்துலையுமே சொல்லும்போது நான் டாக்டர்னு தான் சொல்லுவார். நல்ல கவனிங்க, அவர் ரொம்ப காரியக்காரரான ஆள், அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை, இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. தற்குறித்தனம்னா, அதாவது மற்றவங்களாம் யோகி எடுப்பேன், ஆனால் நீங்கள் என்ன எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது, புரியுதுங்களா. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி டாக்டர் நீங்கள் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, அதேமாதிரி இங்கே நடிப்புத்துறையில் இருக்கிறவங்களையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ரொம்ப பெஸ்ட்டான ஆக்டர் நான், ஆனால் அவருடைய ஆக்டிங் பெஸ்ட்டாக இல்லையான்றது நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலை தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அவர் ஒரு சிறந்த நடிகர் அவர் சொல்லுவார். சிவாஜிக்கே நடிப்பு கற்றுக் கொடுத்தான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம். ஆனால் சிவாஜி இறந்து போயிட்டார், அதுதான் நிதர்சனம், ரைட். பிபி வீட்டில் நடந்த சண்டைகளை வச்சு தான் நம்ம எப்பயுமே பேச முடியும். ஆனால் என்னென்னா, வந்ததுமே அவர் விஜய் சேதுபதிக்கிட்டே நான் நினச்சி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. பொதுவாக நம்மளுடைய விமர்சனங்களில் எப்பயுமே வெளியில் நடக்கிற விஷயங்கள் எடுத்து உள்ளார அதிகமாக சேர்க்கவே மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி அரோரா கூட கம்ருதீன் கிட்ட தான் சொன்னாங்க, வெளியில் அவரை பற்றி எந்த பாயிண்ட் வந்தாலும் அதை பற்றி யோசிக்காத கம்ருதீன், இங்கே என்ன நடந்ததோ அதை வச்சு நீ அவர் கூட பேசு அப்படின்றத தான் அரோரா சொன்ன விஷயம். அது கூட பிரவீன் காந்தி கை கொடுத்தார். சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ தாட்ஃபுல்லாக பேசுகிறமா அப்படின்னாரு. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ பிரவீனுக்கும் நம்ம திவாகருக்கும் முதல்ல இந்த டாக்டர் பிடி போடணுன்றதுல பெரிய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் படுத்து தூங்குறாங்க. இதில் கொரட்டை வந்துடுச்சு போல இருக்குது. ஸோ பிரவீன் கொரட்டை விட்டு நீ தூங்குறன்ட்டு திவாகரை கேட்கவும், திவாகர் நீ தான் கொரட்டை விட்ட அப்படின்னு சொல்லி, அதில் தான் இப்போ எப்பயுமே பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை கை நீட்டி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு விவாதம் ஒன்று போயிட்டே இருக்கும்போது அதை நிறுத்து போகிற மாதிரியும் சரி, இல்லை அந்த மடமாத்திரா மாதிரியும் சரி, கை நீட்டி பேசாத அப்படின்னு ஒரு டேர்ம் பிக் பாஸ் வீட்டுக்கே உரிதான ஒரு விஷயம். ஸோ அந்த டேர்மில் என்ன சொல்கிறாருன்னா, பிரவீன் கை நீட்டி பேசாத அப்படின்னு திவாகர்கிட்ட சொல்கிறாரு. திவாகர் எப்பயுமே கத்தி பேசுறது, ஒரு பாயிண்ட்டாக பேசாமல் லொடலோடன்னு பேசுகிறது திவாகர்கிட்ட எப்பயுமே இருக்கும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா. ஸோ அந்த எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா அங்கே கும்பல் கூட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே பேசும்போது என்னன்னா பதட்டமாகி ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய சண்டை வருது, பிரவீனுக்கும் திவாகருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கெம்மு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எதுவும் பேசாதமான ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ எதுவும் பேசாதமானும் போது, நீ என்ன எப்படி நீ பேசாதன்னு சொல்லலான் போது, டாக்டருக்கு விஷயத்துக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் அது இதுன்றதை திரும்ப பிரவீன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்ற மாதிரி அவர் எடுத்துகிட்டு வருவார். யார்? திவாகர் எடுத்துகிட்டு வருவார். ஸோ பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, கை நீட்டி பேசாத, கத்தி பேசாத, இதுதான் அவருடைய விஷயம். அதே மாதிரி நேற்று முதல்ல வந்ததுமே பிரவீன் காந்தி கிட்ட திவாகர் என்ன சொல்லுவார்னா, தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவார். நான் ஃபிசியோதெரபிஸ்ட் பிடி அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், நான் டாக்டர் திவாகர். ஆனால் எனக்கு ஆக்டிங் அவ்வளோ பிடிக்கும் சார். எனக்கு என்ன சொல்கிறது, நான் ஆக்டிங் எனக்கு தெய்வம் கொடுத்த வரம்,
நான் வந்து ஒரே வருஷத்தில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அழகாக கைட்டுன்னு போயிடுவார். ஸோ நீங்கள் திவாகரை பார்த்தீங்கன்னா வந்தவங்க அத்தனை பேர்கிட்டுமே என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். இன்னொன்று, இந்த வீட்டில் வந்தவங்க அத்தனை பேருமே திரைத்துறையில் விஜேவா பார்வதியிலேருந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு பெரிய ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியலில் நடித்தவங்க, பட வாய்ப்புகளுக்காகவும் காத்துட்ருக்கவங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பிரவீனுக்கு வந்து ஹாலிவுட் வரலையும் போகணுன்னு ஆசை இருக்கும்போது அங்கே வந்து நானும் ஒரு ஆக்டர் தான் அவர் சொல்கிறார் இல்லையா, அது எரிச்சலை கொடுக்குமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இவர் என்ன சொன்னார்னா, மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், 550 பக்கம் அது, அதெல்லாம் படிச்சுருந்தா தெரியுமா உங்களுக்கு, எங்கள் ஃபீல்டுன்னா உங்களுக்கு மருத்துவத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நீ எப்படி என் ஃபீல்டை பற்றி சொல்லலான்னு சொல்லும்போது அதே தான் அங்கே இருக்கிற பிரவீனுக்காக இருக்கட்டும், கம்ருதீனுக்காக இருக்கட்டும், கெம்முக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே காண்டாகுது. ரைட்? அப்போ டாக்டர்னு ஒரு தொழில், உன் தொழிலை சொல்லும்போது உனக்கு கோவம் வருது இல்லை, அப்போ ஆக்டிங்கிறது எங்கள் தொழில். அப்படி இருக்கும்போது அதை பற்றி நீ வந்து நான் வந்து பெரிய நடிகை அது இதுன்னு சொல்லி நீ உனக்கு 5 படம் நடிச்சிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, லூசுத்தனமாக நடிச்சிட்டு இருந்தால் எப்படி ஒன்று வந்து நடிகனை ஏற்றுக்க முடியுன்றது இவங்களுடைய தரப்பு. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். அதில் நீ என்ன சொல்லிக்கிற, நான் வந்து எல்லாத்துக்குமே வேறு லெவலில் பண்ணுறேன், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போ விஜய் பார்வதி தான் சொல்லுவாங்க, இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் அந்த 3 படத்தில் வந்து தனுஷ் வந்து கழுத்து எடுத்துக்கிற மாதிரி வந்து செய்கிறீங்க போகிறீங்க, இந்த படம் புதுப்பேட்டை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது குட்டி பசங்கள்லாம் பார்க்கும்போது அதை எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பேஸ்ட்டையும் பார்வதி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி பார்வதி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பொழப்போம். அது வந்து என்னென்னா ஈஸி டார்கெட்டாக போய் அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் அங்கேருந்தே வந்து திவாகர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கிற மாதிரியும் சில போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அவங்களுடைய கேம் பிளான் வந்து ஒரு நாளே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு விக்கல் கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணலான்றார் திவாகர். விக்ரம் கிட்ட போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது, சார் நீங்கள் காமெடி பண்ண மாட்டீங்க, எப்பயுமே சீரியஸாக தானே பண்ணுவீங்க அப்படின்றாரு. அப்போ அது அந்த விஷயம் என்ன அவர் வந்து நக்கல் விடுறாரு, உள்ளர்த்த என்ன சொல்கிறாருன்றது திவாகருக்கு நல்லாவே தெரியும். காரியகாரக்கு இருக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க. அவங்க விஷயம் நடக்கிறதுக்கு அவங்க எந்த லட்சியம் போவாங்க. அது மாதிரி தான் ஆள் தான் வந்து திவாகர். உங்களுக்கு எப்படி உங்கள் மருத்துவத்துறையை பற்றி பேசினா கோவம் வருதோ, அதே மாதிரி சினி ஃபீல்டிலேருந்து சீரியல் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உயர் கொடுத்து நடிக்கிறவங்களுக்கு அந்த கோவம் வருமா வராதான்? பைத்தியகாரத்தனமாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி ட்ரோல் ஆகி பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்றதுக்காக, நீங்கள் அவ்வளோ நீ இதெல்லாம் நடிப்புன்னு சொன்னால் அப்புறம் எல்லாருமே தான் இதே மாதிரி தான் கத்துவான், அதெல்லாம் நடிப்பா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? சரி, இது வந்து நான் நேற்றே சொன்னேன், கரெக்டாக இப்படியான ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஆள், அதாவது அதனால தான் உள்ளார வந்ததுமே என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற அந்த விஷயம் வந்து அவர் எல்லாத்தையும் கேட்டது காரணம் இதுதான். ஓகே, அவர் ஃபேமஸ்ன்றது அவருக்கே தெரியாது. ஆனால் அவர் எப்படி ஃபேமஸ் ஆனாலும் அது வந்து ட்ரோல் மெட்டீரியல் தான் ஃபேமஸ் ஆனார். ட்ரோல் மெட்டீரியல் நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கருத்துக்கள் எடுபடாது. நீங்கள் அறிவுபூர்வமாக பேசினா கூட உங்கள் கருத்துக்கள் எடுபடாது. அதனால தான் நீங்கள் எப்பயுமே அறிவு தளத்திலே இயங்கணும். இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக நம்மளுக்கு வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் உங்களை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலை தான் பார்ப்பாங்க. மிக முக்கியமாக விக்ரம் கிட்ட நீங்கள் வந்து பேசும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய ஹிஸ்ட்ரி அவர் பார்த்துட்டு வந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எப்பயுமே சீரியஸாக தானே பண்ணுவீங்க, நீ உங்களுக்கு காமெடி எப்படி வரும் அப்படின்றார். நீ செய்கிறது காமெடியே கிடையாது அப்படின்றது தான் விக்ரமுடைய தாட். ஸோ மீன் வாயில் என்ன பண்ணுறாரு, கம்ருதீன் வந்து இவர்கிட்ட போய் திவாகர்கிட்ட பேசுவார். நீ வந்து நடிக்கிறேன்னு சொன்னல, சரி நீ நானும் நடிப்போம், யார் பெஸ்ட்டுன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னும் போது அது காதலே விழாக்கு மாதிரி வந்து பேசுவார், நடப்பார். யார்? திவாகர். அதனால தான் சொன்னால் அவர் வந்து ஒரு காரிய கிறுக்கன் மாதிரியான ஆள் அவர் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கிறுக்குத்தனத்தை முன்வைத்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது, அதே நேரத்தில் எதிராளி வந்து துச்சமாகவும் மதிக்கிறது. ரைட்? அந்த மாதிரியான விஷயம் பண்ணுவார். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ அவர் வந்து வெகுலின்ற போஸ்டிங்கில் வெகுலின்ற அந்த இப்போ என்னென்னா வெகுலின்ற க்ரைட்டீரியாவில் அவரை வந்து உருவகப்படுத்துவாங்க. அதுக்கு பெரிய சப்போர்ட்ஸ்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு அரோராவே சொல்கிறாங்கல்ல, இப்போ பார்வதியே வந்து அவங்களுக்காக சப்போர்ட்டுக்காக நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீன்வாயில் வந்து கம்ருதீன், பிரவீன் 2 பேருமே வந்து வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை வந்து அண்ணன் கூட்டது பெரிய தப்பாக போச்சு, தலைக்கு மேலே ஏறி ஆடுறாரு, அவருக்கு வந்து சில விஷயங்களே புரியல, கை நீட்டி பேசுகிறாரு, கத்தி பேசுகிறாரு அப்படின்றத 2 பேரும் பேசிக்கிறாங்க. மிக முக்கியமாக மருத்துவத்துறையில் வந்து எனக்கு வந்து சொன்னால் எனக்கு கோவம் வந்துடும் நீங்கள் சொல்கிறீங்களே, ஆக்டிங் துறையில் இருக்காங்களா அவங்க எல்லாமே, அப்போ அங்கே போய் இதுதான் ஆக்டிங்னு நீங்கள் திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு காண்டாவும் ஆகாதா? இதுதாங்க நடந்த விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம முன்முடிவுகளாக எதுவும் எழுதலை. ஆனால் மருத்துவத்துறையை பற்றி பேசும்போது, ஆக்டிங் துறையை பற்றி பேசும்போது அவங்களுக்கு கோவம் வர்றது இயல்பு தானே. அதுதானே கேட்டால் வந்து நான் வந்து 1 இயரில் ஃபேமஸ் ஆனேன், நான் வந்து நடிப்பு ராட்சசன், நடிப்பு அரக்கன்ற மாதிரி நீங்களே உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படித்தான் செய்வார்கள். ஸோ முதல் சண்டையாக
முதல்ல வந்து டாக்டர் பிடி அந்த பிரச்சனை, அதன் பிறகு கொரட்டை, அதன் பிறகு வந்து காலையிலே வந்து இந்த சண்டையின் காரணமாக எல்லாருக்கூடையுமே ஒரு சண்டை, பெரிய சண்டை போயிட்டுருக்கு. அதாவது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அதில் முதல் என்ட்ரி வந்து முதல் ஆள் வந்து திவாகர் தான். அதே மாதிரி முதல் சண்டையும் திவாகரோடு தான். நான் நேற்றே சொன்னேன், திவாகரை வந்து நிறைய பேர் ஓட்டினாலும் கூட இவரெல்லாம் வந்து உள்ளார எதுக்கடா எட்டு வந்தாங்கலாம் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்டுட்ருக்காங்க, அவன் நிறுத்த சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தாலும் கூட நான் நேற்றே சொன்னேன், திவாகர் உள்ளார எட்டுன்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக களை கட்ட போகுது. ஏன்னா இதை விட இந்த லெவலுக்கு தான் வந்து பிரவீன் காந்தி நிறைய இடத்துல பேசுவார். இப்போ அவர் அடக்கி வச்சிட்டாருன்னா பாருங்கள், அப்போ திவாகருடைய வேல்யூ என்னன்ட்டு, அதுதான் இந்த விஷயம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் சம்பவங்களை வச்சு நம்ம பேசுவோம். ஸோ ஹைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, கேஷுவலாக போகாதீங்க, டோன்ட் மிஸ் இட். சப்ஸ்கிரைப் பண்ண மிக முக்கியமாக மறக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடைய இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீன் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.